அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா 2026க்கான குரூப் 4க்கு ஸ்டடி பிளான் வந்து நம்ம இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நெட்டு சுத்தமாக இல்லை. ஸோ நான் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணி நான் வந்து லைவ் வந்தேன் நான். ஏன்னா மழைனால வந்து பார்த்தோன்னா நெட்டு இந்த 3 நாளாக வந்து நெட்டு இல்லை. ஸோ வந்துடும் நினச்சி தான் உங்களுக்கு இந்த டேட்டில் சொன்னேன். பட் இருந்தாலும் மொபைல் டேட்டாவில் கனெக்ட் பண்ணி இப்போ நான் லைவ் வந்தேன். ஸோ லிங்க் கூட நான் குரூப்பில் அனுப்பிச்சேன். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சார் விட்டு வருது, பஃபர் ஆகுதுன்னு சொல்லிங்க. அதனால் திரும்பவும் அந்த லிங்க் நான் டெலீட் பண்ணிட்டேன் நான். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் நெட்டு நாளைக்கு மார்னிங்குள்ளே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நாளைக்கு மார்னிங்கே நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டடி பிளானோட வீடியோ நான் வந்து கொடுத்துட்றேன். ஓவராலாக எடுத்தாச்சு, ஓகேங்களா. அது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா ப்ளஸ் வந்து வித் டைட்டிலோட, ஓகேங்களா. அதாவது அந்த ஜிகே தலைப்புகளோடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தலைப்புகளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி பிளான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான். இப்போ நான் டேரெக்டாக பிடிஎஃப் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு என்ன எதுன்னு புரியாது, ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் டோட்டலாக பண்ணிடுறேன் நாளைக்கு. அதனால தான் இப்போ ஷார்ட்ஸாக நான் இது வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து சாம்பிளுக்கு பாருங்கள், உங்களுக்கு நான் இப்படி தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பாலிட்டிக்குன்னு நான் எடுத்தது. மேலே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பினுடைய அறிமுகம், அவசியம், உருவாக்கம், சிறப்பு கூறுகள், முகவுரை, குடியுரிமை, இந்த மாதிரி ஹெட்டிங்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா. இந்த ஹெட்டிங்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு சில 12th ஸ்டாண்டர்டு, 10th, 6th இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா மெர்ச் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இங்கே வர ஒரு சில ஹெட்டிங் வந்து அங்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரிப்பீட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. இப்போ குடியுரிமை இங்கே இருக்குன்னா 12th இருக்கிற குடியுரிமை வந்து நம்ம எடுக்க மாட்டோம், ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதும் ஒரு இடம் வச்சுருப்போம் நம்ம, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களவை, மாநிலங்களவை, சபாநாயகர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர். ஸோ இதை இந்த மாதிரி ஹெட்டிங்காக படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே மிஸ் ஆகாது. அது சார்ந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவலும் நீங்கள் அழகாக ஹெட்டிங் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். உச்சநீதிமன்றம் பாருங்கள், மாநில அரசினுடைய அறிமுகம், ஆளுநர், முதலமைச்சர், மாநில சட்டமன்றம், சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவை, சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள், உயர்நீதிமன்றம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மூல ஆதாரங்கள், ஓகேங்களா, எந்தெந்த நாட்டிலேருந்து எந்த இதில் எடுத்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான தகவல், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொது கணக்கு குழு, சங்கர்லிங்கனார் பற்றி கூட ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க அது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர்வுக்குழு, சட்டம் இயற்றும் நடைமுறைகள், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொதுநல வழக்கு, நீதித்துறை செயல்பாட்டு முறைகள். ஸோ 10th 12th எல்லாமே பாலிட்டி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முதற்கொண்டு கேட்டிருக்க எல்லா ஹெட்டிங்குமே இதில் நம்ம வந்து நுழைச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ பாலிட்டியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 130 ஹெட்டிங் கிட்ட வரும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஐஎன்எம் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு அதெல்லாம் ஸ்டடி பிளான்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்காக படிக்கும்போது எங்கேயுமே தகவல் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த ஹெட்டிங்கில் அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 43வது ஹெட்டிங் பாருங்கள், பொதுநல வழக்குன்னு இருக்குது. அப்போ பொதுநல வழக்குங்கிறது அந்த கூட்டாட்சி நீதித்துறையில் வந்து வரும். அப்போ நீதித்துறையில்ங்கிற அந்த பாடம் நீங்கள் படிக்கலனாலும் பொதுநல வழக்குங்கிற அந்த ஹெட்டிங் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி படிக்கணும் அதுக்குள்ளே. அப்போ பொதுநல வழக்குன்னு தனியாக இருக்கிறதுனாலே கம்பல்சரி அது வந்து இருக்கக்கூடிய தகவல் நீங்கள் படிச்சிருவீங்க. நீதித்துறை சீராய்வுன்னு இருக்கும், ஜுடிஷியல் ரிவ்யூ, அந்த தகவலும் நீங்கள் படிச்சிருவீங்க. அப்போ அந்த ஹெட்டிங்காக இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஹெட்டிங் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் கொஞ்சமாச்சும் நீங்கள் படிச்சிருவீங்க. கூட்டாட்சியினுடைய பொருள், கூட்டாட்சியினுடைய தன்மை, ஓகேங்களா. கூட்டுறவு கூட்டாட்சிக்குள்ளே இன்ஃபர்மேஷன் வந்து முக்கியமானதில் இருக்கும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு. பொம்மை வழக்கு, அப்போ அந்த ஹெட்டிங்காக இருக்கும்போது எந்த தகவலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஷார்ட்ஸாக தான் கொடுக்குறேன், ஏன்னா நெட் இல்லாதனால மொபைல் டேட்டா தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸாக தான் கொடுக்க போகிறேன். நாளைக்கு நான் மார்னிங் நெட் வந்துருச்சுன்னா மார்னிங்குள்ளே நான் கொடுத்துருவேன். இல்லைனா நெட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு எப்போ வருதோ உடனே உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், லைவ் செக்ஷன் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து லைவாக வந்து கொடுத்துறேன். எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிவிட்டு நான் பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா. தேங்க்யூ.